ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் சுடிதாரில் ஆம்கோல் கிட்ட சுருக்கடிக்கிறது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது, கட்டிங்கில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். கிளாஸ் 4 ஸ்லீவ் கட்டிங் மெத்தடு, ஆம்கோல் கட்டிங் மெத்தடு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த துணி ஸ்லீவுக்கு போட்டாலும் 4ஆம் மடிப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங்காக இருந்தால் கீழே நம்ம பிசுறு தான் விடணும். எப்போவுமே கீழ் பகுதி பிசுறாக தான் இருக்கணும். நான் ஸ்கேல் வைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த பகுதி பிசுறு உள்ளதாக தான் இருக்கணும், கரை பகுதியாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவுக்கு. அப்போ தான் ஸ்லீவ் அழகாக உட்காரும். இதே ப்ளவுஸ் பிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போடணும். நம்ம இவங்க இந்த அளவு ப்ளவுஸ்க்கு இவங்க 1/2 இன்ச் இறக்கு கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கை லூஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையினுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் நம்ம ட்ராயிங் போட்டோம் தெரியுமா, வீடியோஸ். அதில் இனி ஏதாவது ட்ராயிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோவாக உங்களுக்கு போட்டு தரேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு மார்க் பண்ண பின்பு பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் கட் பண்ணிட்டு தான் ஸ்லீவ் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டருடைய அளவுலேருந்து கோடு போட்டிருப்பீங்க இல்லையா, அது நம்ம ஜெஸ்டினுடைய கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் என்ன அளவு வருதோ அந்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். நான் இப்போ எடுத்த அளவில் 3 இன்ச்சு இருக்குது. அதில் நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஹைட்லேருந்து கீழே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண பின்பு ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கோல் என்ன அளவு வருதுங்கிறத மேல் கோட்டிலேருந்து கீழ் கோடு வரைக்கும் மார்க் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா, அதை வச்சு மேலே கோடு போடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பின்பு ஜட்கா கொடுத்துட்டு ஹைட்டில் ஜட்கா கொடுத்துட்டு கரெக்டாக அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஜட்கா கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், டக்கு டக்குன்னு அடிச்சுக்கலாம். இப்போ 2 துணியை மட்டும் மேலால் எடுத்து நல்லா அந்த கீழ் பக்கம் வரும்போது மட்டும் நல்லா உள் பக்கமாக குடஞ்சி எடுங்க. நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.